ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லவ்வோட செகண்ட் எபிசோடோட ரிவ்யூ தான். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. ஒரு சீன் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? சீன் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? கிராம்பு எஸ் டாமினேட்டிங் பர்சனாலிட்டி. ஆக்சுவலி நான் அசீமா சொல்வேன். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? ஆக்சுவலி நான் அசீமா சொல்வேன். இப்ப நீங்க பேசிருந்தீங்க அவர் கூட. நான் பேசலடா. பேசினா செத்து போயிடுவேன். நான் போய் பேசுவேன். பேசினா செத்து போயிடுவேன். அவர்தான் பாக்ஸர் இல்லையா? அடுத்த ட்ரை அவர்தான். டார்கெட் அவர்தான். அவரு பாக்ஸர் சும்மா பார்த்துட்டு போறாரு. நேற்று நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்த 6 பெண்கள்லாம் சொல்ல, நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் ஓகே நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் அந்த 6 பேரையும் அமுச்சு வைக்கிறேன், அவங்க கூட டேட் பண்ணி ரொம்ப பரஸ்பரமாக ஒரு முடிவு எடுங்கன்னு சொல்லிட்டு 12 பேரையும் வீட்டுக்குள்ளே அடைச்சி ஒரு எபிசோட ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட பொறுப்பு இல்லாம இருக்காத, பொறுப்பா பாத்துக்க. ராஜமாதாவா மாறுறேன்னு பாருங்க மேடம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட ரொம்ப அற்புதமாக அழகாக ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இவரு கூட தான் டேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஓகே சொன்னாங்க பாருங்க. அவங்க எல்லாரையும் அப்படியே ஜோடியாக உட்கார வச்சாங்க. கண்களை கட்டி கொண்டு அப்படியே 2 பேரும் உட்காந்துருக்கும் போது அந்த கண்கட்டை அவித்து அப்படியே 2 பேரும் நேருக்கு நேரம் அப்படியே லுக்கை விட்டு விழியில் விழியோடும் கண்ணவில் கண்ணவோடும் கலந்ததே அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் பாட்டை மட்டும்தான் போடல. அந்த அளவுக்கு ரொமான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஹலோ ஹாய் ஹாய். எல்லாருமே அவங்க கண்களை திறந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள அறிமுகம் செஞ்சுக்கிட்டாங்க. என் பேர் இது, உன் பேர் எதுவா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க பாருங்க. டாடாடாடாடா அப்படி இருந்துச்சு. நேஹா, ஐம் மனிஷா. கண்களை திறந்து கண்கள் நேருக்கு நேர் சந்திக்க, கண்களை மட்டும் திறக்காமல் மனதையும் திறந்து 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வீணாவும் தினேஷும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வீணா கேட்குறாங்க, வாட் அபவுட் லவ் அப்படின்னு கேட்டவொடனே, காதல் என்பது எல்லாருக்கிட்டையுமே இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அவரு போட ஆரம்பிச்சாரு பாருங்க பிட்டு. அடாடாடாடாடாடாடா அப்படி இருந்துச்சு. What do you think about love? லவ் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்கு. நம்ம தினேஷ் சாதாரணமான ஆளே கிடையாது. அவர் பேச ஆரம்பிச்சாரு பாருங்க. சொட்டனான இது தாஜ்மஹால், கொட்டையொன்னு வாங்கிலியே அப்படின்ற மாதிரி மனுஷன் மழையா பொடிறாப்புல. வீணா அப்படியே நனைய ஆரம்பிக்கிறாங்க. அடாடாடாடா என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அப்படியே வீணா அப்படியே உருகுறாங்களாமா. லவ் இருந்தா லைஃப் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நான் தான் சிங்கிள், அதுதான் கெத்துன்னு ஒரு பக்கம் சொல்றவன், இன்னொரு பக்கம் கல்யாணமே ஆகாம எனக்கு எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு விரக்தியில் இருக்கான் பாருங்க. அந்த மனுஷெல்லாம் இந்த ஷோவை பார்த்தானா வச்சுக்க, எனக்கு தெரிஞ்சு மன உடைச்சலுக்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியங்காவும் ராஜாவும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ பிரியங்கா தான் முதல் கேள்வி கேட்குறாங்க, நீ ஒரு பெண்கிட்ட என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே நம்ம ராஜியா, நான் பெருசாக பெண்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, எனக்கு அப்போ பெண்ணாக இருந்தாலே போதும் இல்லையான்னு சொல்லிட்டேன். உடனே காமெடியா சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கு பேர் தான் காமெடியா. அவங்க எப்படின்னா இருக்கலாம், பட் ஆனா ஒண்ணா இருந்தா போதும். பட் அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்தேன் அசீம் நேகா இவங்க 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நேகா சொல்றாங்க, நீங்க அந்த வீடியோவில் பேசுனீங்களா, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதை பார்க்கறதுக்காகத்தான் நான் அவங்கள டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்ன உடனே நம்ம அசீம் பேச ஆரம்பிச்சாரு பாருங்க. டிரான்ஸ்பரன்சி, ஆனஸ்டி, கம்யூனிகேஷன், அது எந்த அளவுக்கு உங்ககிட்ட எதிர்பார்க்க. நம்ம அசீம் டேட் பண்ண சொன்னா எப்படி தெரியுமா பேசுறாரு இந்த பட்டிமன்றத்தில், அதாவது ஒரு பெண்ணிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படி என்ற வார்த்தையின் மூலமாகத்தான் நாம் பழக ஆரம்பிக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு 1/4 மணி நேரம் கிளாஸ் எடுத்துனுகிறாரு. நம்மளோட உண்மை தன்மை அவங்களுக்கு பிடித்து போய் அந்த பிடிக்கும் தன்மை வந்து ஜஸ்ட் அந்த ஒன் மூமெண்ட் ஆஃப் இதை பார்த்தாங்க நம்ம நேகா. அடாடாடா தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டோமோ, இந்த மனுஷன் என்ன டேட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா மனுஷன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள மனசுக்குள்ளே நினைச்சுக்கிச்சு. யோர் லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்ம வாழ்ற வாழ்க்கை இருக்கட்டும், நம்ம எப்படி இருக்கமோ அதை வச்சு அவங்களுக்கு நம்ம பிடிச்சாதான். என்னதான் அசீம் கிளாஸ் எடுத்தாலும் அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாமே வேலையான பாயிண்ட் தான். அப்போ 2 பேரும் பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இதெல்லாம் தேவை, இப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பட் அந்த சொல்ற விதம் தான் தெரியல, ரொம்ப ராவா சொல்றாரோ அப்படின்ற
ஒரு மாதிரி ஃபீலை கொடுக்குது. தென் அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கறத தாண்டி ஏதோ இன்டர்வியூ பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஈடனும் ராஜாவும் டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராஜாவுக்கு செகண்ட் டேட். ராஜா கேட்குறாரு, நீங்க எதுக்காக என் பேரை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்ன நம்ம ஈடன். அதாவது நான் எதுக்காக உன்னை செலக்ட் பண்ணனா, நீ பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொன்ன. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. நான் வந்து ஒரு பிரச்சனை வந்தா ஓடுற ஆள் இல்ல, வந்து ஃபேஸ் பண்ணுவேன். ஐ திங்க் இட் டேக்ஸ் a man to say that. அதுக்கப்புறம் அசீமும் சிந்தூரியும் டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அசீமுக்கு செகண்ட் டேட்டு. சிந்தூரி அந்த கண்ணை திறந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே ஷாக்காமா. என்ன ஷாக்குன்னு பார்த்தாக்கா, நான் அசீமு வேற ஏதோ அசீம் இருக்குன்னு நினைச்சேன், பட் எனக்கு தெரிஞ்ச இந்த அசீமே வருவார் நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் குமுற ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச அசீம் தான் வருவாரு அப்படின்றது நான் கனவுல கூட நினைக்கல. ஐ தாட் லைக் சம் அதர் அசீம். இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்களே, இந்த வெக்கியவும் மோனிஷாவும் என்னடா ஆனாங்கன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தாக்கா அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்த டேட்ல இவங்க ரெண்டு பேர் தான் பயங்கரமா சூப்பரா பேசி ஓரளவுக்கு ஒத்து வந்த கப்பல்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு வழியாக எல்லாருமே டேட் பண்ணி முடிச்சாங்க. எல்லாரோட மைண்டும் டோட்டலாக மாற ஆரம்பிச்சிச்சு. அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு போக போக தான் நமக்கே தெரியும். வாங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் தாங்க பிக் பாஸ் வீடை காட்டுற மாதிரி செகண்டில் வீடையும் காட்டினாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு கிச்சன் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ரூமாக இருந்துச்சு. அந்த ரூமில் அப்போ தான் இந்த 12 பேரும் அடி எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தாண்டா சம்பவமே ஆரம்பம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஆபித்தும் தேஜஸும் பேச ஆரம்பித்தாங்க. அவங்க ரெண்டு பேர் தான் யாருமே டேட் பண்ண செலக்ட் பண்ணல. உடனே ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, இது ஒரு கேமு தான், இப்போ செலக்ட் பண்ணலாம் என்ன, போக போக எங்களை புரிஞ்சுக்கிட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஆட்டை எப்படி வேடா பாரு, அதை பற்றினாக்க கவலையே படலை, போக போக ஆட்டை மாறுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே என்னத்தான் வழி இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம இட்ஸ் அ கேம், நாங்கள் மாற்றிப்போன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக பேசி முடித்தாங்க. எனக்கு வந்து ஃபேஸ் காமிக்கல, ஸோ அதனால எனக்கு அப்பலாம் கவலை இல்லை. சூஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, we have time. அடுத்த நாள் காலை விடிந்தது. பிரியங்காவும் ஈடனும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பிரியங்கா ஈடனை பார்த்து கேட்குறாங்க, ராஜா கூட டேட் பண்ணி எப்படி ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டவுடனே நம்ம ஈடனை ஓகே ஆயிட்டாலும் அந்த மனுஷன் என்ன பேசுகிறான் ஒன்றுத்துக்கும் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன உடனே ஆமாங்க அந்த மனுஷன் ஒரு எஃபெக்ட் கூட போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா ஒரு பக்கம் பேச ஆரம்பித்தாங்க. உனக்கு செட் ஆச்சா ராஜா கூட? ஆயிட்டால் கைஸ் எஃபர்ட் போடணும்ல. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பிரியங்கா இந்த வெக்கே இருக்கார் பாரு, வெக்கே அவர் தான் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, பார்த்தல மோனிஷா கூட போனாரு, டேட் பண்ணாரு, சுமூகமா முடிஞ்சு போச்சு. அவங்க மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் கிடக்குறானே என்னத்த பேசுறான், ஒண்ணுமே பேச மாட்டான்னு சொல்லிட்டு மாத்துக்கிட்டுல புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வெங்கி இஸ் பர்ஃபெக்ட். வந்தா அந்த பொண்ணு டேட் போனா அதே பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பிரியங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராஜா கூட டேட் பண்ண அது ஒன்றும் சரிப்பட்டு வரல, இந்த பாக்ஸர் ஒருத்தர் யாருமே செலக்ட் பண்ணாங்க, அந்த மனுஷன் தான் நான் செலக்ட் பண்ணேன். எனக்கு அப்பவே தோணுச்சு 3-3-3ன்னு, நான் தான் வாண்டடாக போய் இந்த ராஜாவை செலக்ட் பண்ணி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அந்த பாக்ஸருக்கு டேட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறாங்களாமா. வாண்டட் டு டாக் தட் பாக்ஸர் கை ரொம்ப டீசெண்டாக ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பார்க்கும்போது பிக் பாஸ் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா, அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க பிரியங்கா, எடனு, மோனிஷா. அப்போ பிரியங்கா வந்து மோனிஷாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன வைக்க கூட வைக்க ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டோடனே கொஞ்சம் லைட்டாக ஓஹோ அந்த லெவலுக்கு போய் வச்சா, அப்புறம் கல்யாணத்துக்குலாம் சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாளே அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாமா. நம்ம 3 பேரும் அவ்வளவு நல்லா இருக்கட்டும், கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் நேகா பேச ஆரம்பிச்சாங்க. இங்கே தான் அசீம் கூட டேட் பண்ணது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த அசீம் இருக்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அப்படியே ஸ்ட்ரிக்டாக உட்காந்து பேச ஆரம்பித்தார். அதனால நானும் ஸ்ட்ரிக்டாக உட்காந்து பேசுகிறேன்னு வீணா ஒரு பக்கம் நீ தெரிஞ்சு தானே செலக்ட் பண்ண, ஐயா அதெல்லாம் கிடையாது, நான் வந்து அசீமா ஆபித்தா அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அதனால தான் நான் அசீம் எடுத்துட்டேன். நான் பேரை தேடும்போது ரம்யா கிருஷ்ணன் மேம் என்னம்மா இன்னும் தேடுறேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் அசீம் பேரை எடுத்துன்னு சொல்லிட்டு அடித்தாங்க பாருங்க ஒரு பல்ட்டி. ஆஹா அசீமுக்கு ஆப்பு வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அப்பவே புரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஸ் பிட்வீன் ஆபித் அண்ட் அசீம், யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆபித்தோட பேர் கண்டுபிடிக்க முடியல என்னால. ஆக நம்ம பாக்ஸரான அபித்தை ஃபர்ஸ்ட் டேட் பண்ண யாருமே செலக்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரோட பார்வை நம்ம ஆபித் பக்கம் திரும்பி இருக்கு. பிரியங்கா, நேகா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நைஸா ஆபித் பக்கம் திரும்புறாங்களாமா. எப்படி ரொம்ப அற்புதமான ஷோவால நீ டேட் பண்றது இவரு கூடயா, ஓகே அவரை பிடிக்கலாம் மாத்திக்கோ, இவரை பிடிக்கலாம் மாத்திக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திர பறவையா திரிறாங்க. ஆகாடாடாடாடா இது வல்லவா ஷோ, அற்புதமா. நானும் தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன், ரம்யா
கிருஷ்ணன் மேம் வந்து என்னம்மா பண்ணிட்டு இருக்க சம்திங் ஷி அதுக்கப்புறம் பார்த்தா மோனிஷா, பிரியங்கா, எடன் இவங்க 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம மோனிஷா கேட்குறாங்க, அங்கே ஒருத்தர் பாக்ஸர்னு சொல்லிட்டார், ரொம்ப அமைதியாக இருந்தார், அவர் பேர் என்னது, அபிதா. அப்போ அடுத்த டார்கெட்டு அவரைத்தான் நானும் செலக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னடா இது பாக்ஸருக்கு ஓட்டு மேலே ஓட்டா உழுது. இப்போ பார்த்தா 3 பேர் டேட் பண்ணுறதுக்காக கலந்துரையாடிட்டு இருக்காங்க நம்ம அபித்து கூட. அவருதான் பாக்ஸர் இல்லையா? அடுத்த ட்ரை அவர்தான். அதுக்கப்புறம் நம்ம சிந்தூரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, என்னம்மா டேட் பண்ணி எப்படி இருந்துச்சு அதை கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு கேட்டோம்னா, அடையாம்மா நீ வேற கம்முன்னு இருமா, நான் ஏதோ வேற அசிமா இருக்குமோன்னு சொல்லிட்டு நினச்சி போனேன், கடைசியில் இந்த மனுஷன் வருவாரோ நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு அவருக்கு சுத்தமாக செட் ஆகலன்னு சொல்லிட்டு இவங்க வாப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஏதோ அசீம், ஓகே வேற ஏதோ பையன். டிரான்ஸ்பரன்சி வாய்ஸ்ல கூட அது தெரியல. ஃபர்ஸ்ட் பார்த்தா அசீம் கூட 2 பேரும் டேட் பண்ணாங்க. இப்போ பார்த்தா அசீம் கூட டேட் பண்ணது மிகப்பெரிய தவறாச்சேன்னு சொல்லிட்டு 2 பேருமே நைஸா கைட்டின்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன், தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டின் நண்பேண்டா என்று கூறக்கூடிய ஸ்ருதிகா வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. I am your Cupid. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதிகா பாய்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே, நேற்று எபிசோடில் பெண்கள் பசங்களை யார் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, இப்போ பசங்களாகிய நீங்கள் பெண்களை யார் பிடிச்சிருக்கு, என்ன காரணத்துக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள ஒரு வரியில் வர்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் மாத்துக்கட்டில் வர்ணிக்க ஆரம்பிச்சாங்க. she is very comfy and comfort and ஒரு மாதிரி குவைட்டாவும் இருக்காங்க, பட் at the same time ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குறாங்க. இந்த வர்ணிப்பு கதைகள்லாம் கொஞ்ச நேரம் போச்சு. அதை பார்க்கும்போது அட என்னையா கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்கய்யா, எவ்வளோ நேரம் தான் வர்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்ருதிகா ஓகே வர்ணிப்பு கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான டாஸ்க் கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ண போறோம். ஓகே, வீட்டில் இருக்கிற கிச்சன் ஐட்டத்தை பூரா எடுத்து வந்து இங்கே வச்சு உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. அந்த சேலஞ்சு பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் சேலஞ்சா. கிச்சன்ல நிறைய ஸ்பைசஸ் இருக்கும்ல, ஈச் ஸ்பைஸ்க்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கு. இந்த டாஸ்க் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிச்சன் ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, மிளகா, வெந்தயம், சீரகம், கடுகு, மிளகுன்னு சொல்லிட்டு வர்ற கண்டஸ்டன்ட் ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணுமா, பிக் பண்ணி இது யாருக்கு சரி வரும்னு சொல்லிட்டு கொடுக்கணுமா. இப்போ உதாரணத்துக்கு மிளகாய் எடுத்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறதுல யார் ரொம்ப காரசாரமாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போட்டவங்க பத்தில அதை வச்சிடணுமா. இதுதான் டாஸ்க்னு சொல்லிட்டு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பைஸ் ஜாரை தூக்கிட்டு அந்த பர்சனோட போட்டோ கிட்ட வச்சிடணும். ஃபர்ஸ்ட் வைக்க வந்தார், அவர் ஏலக்காயை பிக் பண்ணி தூக்குனாரு. ஏலக்காயோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்களா, அந்த மாதிரி பர்சன் யாருன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நம்ம வைக்க பிரியங்காவை செலக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா பேரை சொல்லி விட்டாப்ல. பிரியங்கா வந்து இதுக்கு ஆப்டா இருப்பாங்கன்னு ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்தாங்க, அவங்க வந்து கிராம்பை பிக் பண்ணி தூக்குனாங்க. கிராம்போட குணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெரி டாமினேட்டிங் பர்சனாலிட்டியா. இதில் யார் டாமினேட்டிங் அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட பிரியங்கா யோசிக்காம அசீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சு விட்டாங்க. கிராம்பு எஸ் டாமினேட்டிங் பர்சனாலிட்டி. ஆக்சுவலி நான் அசீமை சொல்வேன். அநேகமா பிரியங்கா அசீம் போன பிக் பாஸை ஒரு எபிசோடு விடாம பார்த்துருப்பாங்க போல, அதனால தான் டாமினேட்டிங்னு யோசிக்காம அசீம் பேரை சொல்லிட்டாங்க. அவர் வந்து எப்பயுமே ஒரு டாமினேட்டிவாவே இருப்பாரு. அதுக்கப்புறம் அசீம் போனாப்புல அசீம்கிட்ட ஸ்ருதிகா அவங்க உன்னை டாமினேட்டிங் சொல்லிட்டாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி நான் ஒன்றுமே பெருசாக நினைக்கிறேன்னு சொல்லிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. அங்கேயும் உட்காந்துக்கிட்டு போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மனுஷன் ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சார் பாருங்க. அங்கே இருக்கிற பெண்கள்லாம் ஐயோ மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், நான் ஏற்றது ஐ டோன்ட் கேர். அதுக்கப்புறம் நம்ம அசீம் போயிட்டு மிளகை செலக்ட் பண்ணாரு. மிளகோட குணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளியே சாப்பிட்டா தான் இருக்குமா, ஆனால் உள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அது யாருன்னு சொல்லிட்டு கேட்டவொடனே ஓகே, அதாவது புயலுக்கு முன்னாடி அமைதி, அந்த அமைதி என்னன்னு பார்த்தீங்கன்னான்னு சொல்லிட்டு ஒரு பக்க வசனத்தெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அசீமே நான் எடனை செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடனுக்கு கொடுத்துட்டாப்புல. லைஃபோட சீரியஸ் தெரிஞ்சு பேசுறேன்னா வா எடன். அதுக்கப்புறம் எடன் போனாங்க, அவங்க தனியாவை எடுத்தாங்க. தனியாவோட குணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கூடையும் கனெக்ட் ஆகிடுவாங்களாம். அவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்டோடனே நம்ம எடன் வந்து தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் பேரை காட்டி விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸருக்கு ஒரு 3 பேர் திசை திரும்பிட்டாங்க. நம்ம தேஜஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் திசை திரும்பிட்டாங்க. அடுத்த டேட்டிங் எப்படி இருக்க போதும் தான் தெரிலங்க. அதுக்கப்புறம் தேஜஸ் போனாப்புல அவர் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லியை செலக்ட் பண்ணாரு. ரெட் சில்லியோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் போல்டா. அப்படி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா வேற யாரு, நான் வீணா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீணா கிட்ட கொடுத்துட்டாப்புல. வீணா
அடுத்தது வீணா போயிட்டு கடுகு எடுத்தாங்க. கடுகோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியே சாஃப்டா இருப்பாங்க, உள்ள ஆனால் பயங்கரமாக வெடிப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டவொடனே அவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம வேற யாரு நம்ம அசீம் தான் சொல்லிட்டு அவங்களும் அசீம் பேரே சொல்லிட்டாங்க. ஸோ பாய்ஸில் யார் டெரர்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அசீம் பேரை சொல்கிறாங்க, கேர்ள்ஸில் யார் டெரர்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா வீணா பேரை சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த வீட்டில் மிகப்பெரிய சம்பவமே பண்ண போகிறாங்க போல. ஆக்சுவலி நான் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டேன், அங்கே அடுக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து அசீமுக்கு தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ருதிகா ஓகே டாஸ்க்கை முடிஞ்சிச்சு, இப்போ நான் கிளம்புறேன், ஆனால் நான் அடிக்கடி வருவேன், ஸோ என்னோட வருகையை ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட ஆரம்பித்த இடத்துல மறுபடியும் அசீம் பேச ஆரம்பித்தார். இப்போ வந்து பிரியங்கா வந்து அந்த இது கொடுக்கும்போது சொன்னாங்க பார்த்தீங்களா, அசீம் டாமினேஷன். அதுக்கப்புறம் அசீம், மோனிகா, பிரியங்கா 3 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அசீம் சொல்கிறாரு, அவங்க வந்து எனக்கு டாமினேட்டிங் சொல்லிட்டு கொடுத்தாங்களே, அவங்க எதை வச்சு திரும்ப கொடுத்துருப்பாங்க, நான் ஷோஸ்லாம் பண்ணலை, இந்த பிக் பாஸ்லாம் பண்ணலை, அதை பார்த்துட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஷோ அதை பார்த்து கொடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வே கிடையாது, அவங்க லைஃப்பில் பார்க்கணும், அந்த லைஃப்பை பார்த்து தான் கொடுக்கணும். பட் அதை பார்த்து அவங்க கொடுக்கல, அது ஒரு மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாப்ல. பர்சனல் லைஃப்ல வந்து எப்படின்றது வந்து என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் இல்லையா, லைக் ஹவ் ஐ அம் வெரி சாஃப்ட். அதுக்கப்புறம் பிரியங்கா, மோனிஷா, அசீமை மட்டும் அங்கிட்டு விட்டு மீதி எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த மனுஷன் என்னை விடமாட்டான்ப்பா, நான் அந்த மொழியில் உட்காந்துருந்தேன், அப்பயும் கூப்பிட்டு வந்து எப்படி என்ன டாமினேட்டிங் சொல்லலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னோன்னு நம்ம வைக்க, ஓ அப்போ நீ பேச ஆரம்பிச்சியா அந்த மனுஷன் கூட அப்படின்னு சொன்னோன்னே, அட ஏன் நான் ஏன் அந்த மனுஷன்கிட்ட பேச போகிறேன், அந்த மனுஷன் கூட பேசுறதுக்குள்ள நான் என்ன சாவடிச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பேசிருந்தீங்க அவர் கூட? நான் போய் பேசுவேன், பேசினா செத்து போயிருவேன். என்னடா இது 2வது எபிசோட்லேயே அசீம் கூட பேசினாக்கா அந்த மனுஷன் சாவடிச்சிருவான்ற அளவுக்கு போயிட்டாங்களே. இதுக்கப்புறம் அசீம் எப்படி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி யாரை வந்து கரெக்ட் பண்ணி எப்படி பேச போறாருன்னு தெரியல சாமி. கிட்ட பேசிட்டு நான் ஓரமா உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து சாவடிப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே கேமரா உள்ள எடுத்துட்டு வந்தாக்கா நேகாவும் தேஜஸும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. இதை வந்து மத்தெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு எல்லாரும் மாத்துக்கட்டுல கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ் பையா நேத்து பேஞ்ச மலையில. அதுக்கப்புறம் நேகாவும் தேஜஸும் சரி ஓகே நம்ம பேசி முடிச்சதுலாம் போதும், வா ஒரு ஹக் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. அங்கேருந்து அசீம் பார்த்து என்னடா கிஸ்லாம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு பேச, அங்கேருந்து மோனிஷா வந்து என்னது கிஸ் அடிக்கிறாங்களா, நான்லாம் சீனியே பார்த்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசன்னு சொல்லிட்டு ஷோ களை கட்டிச்சு. கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. ஒரு சீன் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? சூப்பர்டா, இது வரைக்கும் நல்லா தான் போச்சு, கடைசியா பேச ஆரம்பிச்சாங்க பாரு. ஆஹா இதுக்காக தான் இந்த ஷோவை எடுக்க ஆரம்பிச்சிங்களா, சூப்பர்டா வேற லெவல்ன்ற மாதிரி தான் முடிஞ்சிச்சு. இவ்வளவு தாங்க செகண்ட் எபிசோட்ல நடந்த சம்பவங்கள். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அசீமை 2 பேர் டேட் பண்ண செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்து இல்ல அவர் செட் ஆகும் சொல்லிட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சாங்க. டாமினேட்டிங் பர்சன், வெடிக்கிற பர்சன் யாருன்னு கேட்டால் அசீமை சொல்றாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தா அசீமை ஒரு மாதிரி அப்படியே புறம் தள்ளுற மாதிரி தான் தெரியுது. போக போக தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வாங்க பொறுத்து பார்ப்போம். எனதுள்ளம் சொன்னால் எவர் வந்தேனும் நில்லேன் அஞ்சேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.